நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஒரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறு கண்ணும் ஆனை போல் பெருவயிரும்
மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாது. நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு? எந்த நாடு? எந்த நாடம்மா? நீர்வளம், நிலவளம், கொடிவளம், குடிவளம். குடிவளம் எந்த குடி? பார் பார் அந்த குடின்னு அந்த மக்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆமா, விரல் கொடுத்தா கடிக்க தெரியாது பாத்தியா? ஆமா. சரி, அதாவது என்னத்தா குடி மக்கள் வாழக்கூடிய இடம். அப்படி சொல்ல வரீங்களா? அதாவது அன்பு, பாசம், அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊருன்னு சொன்னா, அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊருன்னு சொன்னா, 8 திசைக்கும் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய, 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊருன்னு சொல்லிரு பாப்போம். நானும் சுத்தி சுத்தி தேடதே கிடைக்க மாட்டேங்குது. அத நான் உங்களுக்கு வரவேற்புல மக வச்சிருக்கோம் தெரியுமா? அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். அப்படியா? நீ கவனிக்கலையா? தூங்கிட்டேயா? ஞானியார் குடியிருப்பு. அடேங்கப்பா, கரெக்ட்டா சொன்னனா? அழகா சொல்லிட்டே. சொல்லு பாப்போம். நீ மாரியப்பா வரணும். மைக் வேணும் ஐயா? சரி, சொல்லு பாப்போம். நீ நான் அழகா சொல்லிட்டேன். சொல்லு. நான் மனசுக்குள்ளே படிச்சிட்டேன். உனக்கு பதிலா ஐயா சொல்லிட்டேன். ஆமா, என் மர்மம் சொல்லிட்டேன். சப்தக்கன்னி வெச்செடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். ஆமாம்மா. சரி, நாட்டை ஆள பிறந்த குலம்னு சொன்னா, நம்ம நாட்டை ஆள பிறந்த குலம்னு சொன்னா, நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட, நம்ம நாடார் குல சொந்தங்களுக்கு பார்த்தியப்பட்ட, நாடு பாதின்னு சொன்னா நம்ம குலம் பாதிதான். நாடார் குல சொந்தங்கள் ஏன்னா 8 திசையிலும் நம்ம ஆளு இருக்காது, இடமே கிடையாது. இருக்கணும் இல்லையா? சரி, அப்பேற்பட்ட இந்த நான்யார் குடியிருப்புமா நன்னகரத்திலே கொண்டு இருக்கிறாளே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஆபத்து பாந்தவி. ஆபத்து பாந்தவி அல்லவா? கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தாயாக, நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக குடிகொண்டு இருக்கிறார். யாரு குடிகொண்டு இருக்கிறா? அம்மாவை அன்னைக்கு தான் பாக்குறேன். நானே அம்மாவோட வாசலுக்கு இன்னைக்கு தான் முத வந்திருக்கோம். மனோன்மணியம். அடேங்கப்பா, என்ன பேரு? இதே பேர்ல நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தெரியுமா? படிச்சிருக்கியா? நம்ம யூனிவர்சிட்டி நேம் இதான் தாயி. என்னது? மனோமணி யூனிவர்சிட்டி. கேள்விப்பட்டது இல்லையா? யூனிவர்சிட்டியா? ஆமா, கேள்விப்பட்டது இல்லையா? இல்லையா? அம்மா பேர்ல தான் யூனிவர்சிட்டியே இருக்கு. அம்மாளுடைய ஆலயத்தில் பாடக்கூடிய கதையோ, பாடக்கூடிய கதையான சாஸ்தாவுடைய பிறப்பு வளர்ப்பு யாம்னு கேட்கணும். என்ன கதையா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் சாஸ்தாங்கதைய படிச்சு தொடங்கணும். எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கட்டும், முத சாஸ்தா வந்து பிறந்தாத்தான். ஆமா, மற்ற தெய்வங்களும் சகமகிழ்ந்து ஆடும்னு சொல்லி இருக்கா. ஆமா, மனமகிழ்ந்து வரணும்னு சொன்னா சாஸ்தாங்கதைய படிச்சே ஆகணும். பாடக்கூடிய கதைகளில் யாம்னு கேளு தாயி. எதுக்குப்பா? நீ யாருக்கு பிறந்த? நான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தேன். நான் யாருக்கு பிறந்தேன்? நீ உங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பிறந்திருப்ப. நானும் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிறந்தேன். ஆனா சாஸ்தா எப்படி பிறந்தாரு? கிடையாது, ஆணுக்கும் பிறந்தா ஹரிஹர புத்திரன். அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஆணுக்கும் பிறந்தவர். அதனால அவர் கதையை முதல்ல பாடணும். பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், மேலதாள குற்றங்கள், இது மாதிரி குற்றம் கூட வரலாம். யாமனு கேட்கணும். நான் ஏஆர் ரஹ்மானும் கிடையாது, பி சுசீலா அம்மாவும் கிடையாது, இல்லப்பா. நீங்க உடுக்கடிக்கிற சொட்டமாமா அனிருத்தும் கிடையாது. எங்கிட்ட இருக்கதே பழைய குடம், பழைய உடுக்கு, பழைய தரம். ஆமா, அதனால ஏதோ எங்க இருக்கு ஓடும். கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும், தாங்கள் பெற்ற பிள்ளை இப்படி ஒரு சேட்டை பண்ணுனது, எப்படி பச்சை மட்டை காய வச்சு வெளுப்பியலோ அது அடிக்காம தானே இந்த வார்த்தை வாரான். வீட்டுக்கு அன்பா அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா ஆதரிப்பீர்களோ? தாங்கள் பெற்ற குழந்தை எப்படி அன்பாக ஆதரிப்பீர்களோ? உங்கள் வீட்டு பிள்ளை போல எங்கள் 6 பேரையும் இன்னைக்கு ஒரு நாள் ஆதரிக்கும்படி இரு கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததொரு சபையோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேர் சரணம் செய்வோம். சிவனார்தனை விரட்ட திருமாலிடமே மகிழ்ந்து சொல்ல கையில் கடையாளும் கொடுத்து காட்டில் அரக்கனை உயிர் வதைக்க தையல் வெண் வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கதை பாட ஆணைமுகன் காட்டுதாயே.
கதைகள் பாட கதைகள் பாட சாமி ஐயனோட கதைகள் பாட கதைகள் பாட சரஸ்வதி அருள் புரிவார் சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட சரஸ்வதியே வரம் தருவாய் வரம் தருவாய் சரஸ்வதியே வரம் தருவாய் வரம் தருவாய் சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட அம்மா சரஸ்வதியே வரம் தருவாய் வரம் தருவாய் பாதாள லோகத்திலே ரிஜி முகவர்ணனுமா தேவி ரத்த கன்னி வெண்கோடியா கணவனும் மனைவியுமா கணவனும் மனைவியுமா கவலையின்றி ஆண்டு வர கணவனும் மனைவியுமா கணவனும் மனைவியுமா சாமி கவலையின்றி வாழ்ந்து வர பூவன பாதாள லோகத்திலே பாதாள லோகத்தில ரிஜிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் வாழ்ந்து வருகிறார்கள். ரத்தக்கண்ணி பெண்கொடியானவனும் ஆழ்ந்து வருகிறார்கள் அல்லவா? அவங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா? யார் யார் யார்? கணவனும் மனைவியுமாக. ஓ கணவனும் நல்ல மனைவியுமாக. மன்னவரும் தேவியுமாக. மன்னவனும் தேவியுமாக. கணவன் மனைவின்னு சொன்னா சரி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு விட்டு கொடுத்தே வாழணும் ஐயா. இருவேர்களும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னா ஒருபோதும் கெட்டு போவதில்லை பாத்துக்கோ. உன்ன மாதிரி இந்த கெட்டு போறவன் இருக்கான் பாத்தியா? விட்டு கொடுக்க மனசு வருமா? வராது இல்லையா? வரவே வராது பாத்துக்கோ. ஆனா ரிஜிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணாலும் அப்படி அல்ல. சரி கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய நேரம் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கு. அடேங்கப்பா சொத்துலயும் குறை கிடையாது சுகத்திலையும் குறை கிடையாது. ஆடு மாடு அடுக்குமெத்தை வீடு நஞ்சை புஞ்சை தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. சரி ஆனா ஒரே ஒரு கவலையும் இருக்கு. ஏத்தா இவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் பிறகு என்னதாய் கவலை வருகிறது? என்ன கவலை? என்ன கவலை? ஆண்டவன் ஏதாவது ஒரு குறைய கண்டிப்பா வச்சிருப்பாருயா. கஷ்டம் வந்தா தானே கடவுளேன்னு வந்து நிப்பாங்க. ஆமா இப்ப நமக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னா நம்ம இப்படி ஊரா வரணும். எல்லாம் கொடுத்தா நீ பாட்டு வீட்லயே இருந்திருப்ப பிள்ளையார் மாதிரி. உனக்கு கஷ்டம் இருக்கப்பே தான் நீ அம்மா புகழ பாடுறதுக்கு ஊரா வர பாத்துக்கோ. கஷ்டம்னு வந்தாதான் கடவுளை கையெடுத்து கும்பிடுதாங்க. கஷ்டம் இல்லைன்னு சொன்னா அது கடவுளே கிடையாது, கல்லுன்னுட்டு தூரத்துல நின்னு பார்த்தா எல்லாத்தையும் நம்ம கிட்ட தந்திருந்தான்னா நம்ம போய் இவ்வளவு கூட்டம் வந்து நின்றுக்குமா? வரவே வராதல்லவா? வராதில்லையா? அந்த ரிஜிமுகாவர்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்ணாளுக்கும் இரத்தக்கண்ணி பெண்ணவளுக்கும் ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க ஆண்டவனுடைய அருளாலே அழகான ஒரு ஆண் குழந்தை. சரி என்ன பிள்ளை? அழகான குழந்தை, ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு தாய். ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆமா குழந்தை இல்லைன்னு சொல்லி இவ்வளவு நாள் தவறு இருந்ததுக்கு ஆண்டவன் புண்ணியத்துல அழகான பிள்ளை ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கு. ஆண் பிள்ளை கிடைத்த உடனே சரி பிள்ளை கிடைத்த 6வது நாளில் நூல் திரைத்த அறையில கட்டி பிள்ளை கிடைத்து 16 நாள் ஆச்சு. சரி என்ன செய்யணும்? என்ன செய்கிறார்கள்? பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும் ஐயா. ஆமா பெத்தவ பேர் வச்சாதானே மத்தவ பேர் சொல்லி கூப்பிட முடியும். ஆமா கொண்டக்காரி இங்க வா அப்படின்னு சொல்லியா கூப்பிட முடியும்? அவளுக்குன்னு ஏதாவது ஒரு பேர் இருக்கும் பாத்துக்கோ. அதை சொல்லி கூப்பிட்டா அவ திரும்ப இல்லைன்னா பாமுழுத்து இப்படியே நிப்பா. சொர்ணாக்கா கொண்டக்காரி திரும்பவே மண்டா பாத்துக்கோ. அப்ப பிறந்ததொரு பிள்ளைக்கு ஆமையா என்ன பெயர் கொடுக்கிறாரானா என்ன பெயரமா கொடுக்கின்றார்? அவன் வல்லமையாள் பிறந்ததினால் வல்லவன் என்று ஒரு ஒரு பிறந்தது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னா அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பார்கள். ஊர்ல எந்த குளம் பெரிய குளமா இருக்கோ அந்த குளத்துக்குள்ள கொண்டு வச்சு பேர் கொடுப்பாங்க. பெத்த பிள்ளை குளத்துக்குள்ள வச்சு விடுவாங்க. அப்படி இல்லையா? நம்மளுடைய குலத்திற்கு தகுந்தவாறு குலத்திற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பாங்க. நீ என்ன குலம், உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க?
எனக்கு கோக்கமா இருக்கு. சொல்ல மாட்டியா? ஏன் அப்படியா? நான் என் குலத்தை கேட்டாலே அமைதியா இருப்பேன். அமைதியா? ஆமா. அவர் சொல்லுவாரு அப்படி தாளக்காரரு. அவர் சொல்லுவாரு. அவர் யாக போகமா சொல்லுவாரு. நம்ம குளத்தை வெளில சொல்ல முடியுமா? பெரிய குளம். ஓ பெரிய குளம். 380 ஏக்கர். ஓ 380 ஏக்கருக்கு குளம் இருக்கு. சண்டாலம் கெடுத்து. அது நடு குளத்தை கூட்டி போயிருவேன். அவன் சோத்தான் பரம்பரை பாய். பேர் வைக்கிறதுக்கு அங்க கூட்டி. அவர் ஊர்ல போய் வைத்தா எங்க இருக்குன்னு கேட்டா அழகா அவங்க குடும்பத்தையே கை காமிப்பாங்க. வைத்த பத்திரிக்கை நாளைக்கு டெலிவரி மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கு பாத்துக்கோ. உங்களுக்கு நோய் என்ன செய்ய முடியும்? தான் செக் பண்ணனும். அவர் தான் கரெக்ட்டா இருக்காரு. சரி போன்ல சொன்னாரு. அப்ப வைக்காது. சில்லாட்ட நோய் அடிச்சிருக்கு. சரி அப்படினாரு. அப்ப அந்த பாலகன் பிறந்த குலமும் அசுர அரக்கர் குலம். ஆமா அசுர அரக்கர் குலத்திலே பிறந்திருக்கிறான். அரக்கன் என்றும் சரி வல்லமையால் பிறந்த காரணத்தினால் வல்லவன். வல்லவன் என்றும். அப்ப இரண்டையும் சேர்த்து பாரு. எப்படி வருது? வல்லவன் பிளஸ் அரக்கன் = வல்லரக்கன். இப்படித்தான் பெயர் கொடுத்திருக்காங்க. அழகா இருக்குதே. அப்ப ரிஜிமுகா வர்ணனம் இரத்தக்கண்ணி பெண்ணாலும் இரத்தக்கண்ணி பெண்ணவளோ பிறந்ததொரு வல்லரக்கராட்சதனை வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே ஆமோமையா நல்ல முறையில வளர்த்து வராங்க. சரி எப்படி வளர்த்து வருகின்றார்? பாலூட்டி நல்ல நீராட்டி நீராட்டி பாபுசுடனே பிள்ளைய வளர்த்து வரா. பாலூட்டி அம்மா நீராட்டி நீராட்டி பாபுசுடனே தாய் வளர்த்து வரா. குளுப்பாட்டி அம்மா சேனை ஊட்டி சேனை ஊட்டி ஒரு குளமாய் பிள்ளைய வளர்த்து வரா. குளிப்பாட்டி அம்மா சேனை ஊட்டி சேனை ஊட்டி முதுகலம்மா தாய் வளர்த்து வரா. பிறந்ததொரு வல்லரக்கராட்சதனை ஆமம்மா நாளு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாகவே வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகிறவளவா தாயாகப்பட்ட இரத்தக்கண்ணி பெண்ணவளும் பிள்ளைக்கு 5 வயதாச்சு. ஆசானிடத்திலே ஒப்படைத்த உடனே ஒப்படைத்த பொழுது வல்லரக்கராட்சதன் ஆனா முதல் அக்கண்ணா வரை முதல் அக்குத்தானம்மா. நீ இப்படி படிச்சிருப்ப. அழகா படிக்கிறேன் பாத்தியா? ஆனா அவன் இப்படி இல்ல. சரி ஆனாவில இருந்து அக்கண்ணா வரை. சரி கேனா முதல் இக்கண்ணா வரை. அடேங்க பாப்போம் பள்ளிக்கூடம்லாம் போய் இவ்வளவு படிச்சிருக்கேன் அழகுடனே. ஆமா ஐயா. சரி நீ படிக்காம ஊர் ஊரா சுத்துற. நான் படிக்காம ஊர் ஊரா சுத்துதுன்னா அது ஏன் தப்பு கிடையாது தாய். எங்க டீச்சர் தப்பு தாய். என்ன செஞ்சாங்களோ? அஞ்சாப்பு படிச்ச பாத்துக்கோ. சரி நான் உங்களே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட். இங்கிலீஷ் மீடியம். ஆமா நான் வாயை திறந்தாலே பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ்ல மட்டும் தான். நீங்க பெரிய வீட்டு பிள்ளைங்க பாத்தீங்களா? ஆமா நாங்க அப்பவே அப்படியே அரசர் வீட்டு பிள்ளை பாத்தியா? இங்கிலீஷ் மீடியம் பாத்தியா? ஐயாசாமி பரம்பரை. நீ பேசும்போது அப்ப நான் பார்த்தேன். இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்லயே தான் நீ பேசுற. நான் வளவள இங்கிலீஷ்லயே தான் பேசுறேன். கிளீனா இருக்கு ஒரு அத்தாகே பத்தாகே ஒரே இங்கிலீஷ் தான் பாத்துக்கோ. அது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஊக்குவிக்க முடியல பேசுவான். அப்பப்போ வருமே அதுவும் வருமோ. ஆமா ஏன்னா என் மைனி அங்க வேலை பார்க்காங்க. எல்லாமே இங்கிலீஷ் தான் பாத்துக்கோ. ஏன் பள்ளிக்கூடம் பக்கம் போகணும்னு கேளு தாய். ஏன் தெரியுமாக்கா? பள்ளிக்கூடம் போயிருந்தேன் பாத்துக்கோ. எல்லாருக்கும் ஏபிசிடி சொல்லி தந்தாங்க. ஏபிசிடி அழகா சொன்னேன் பாத்துக்கோ. எத்தனை வரை சொன்னீங்க? ஏபிசிடி எத்தனை எழுத்துயா இருக்கு மொத்தம்? மொத்தம் 346 56 86. அவ்வளவு எழுத்தையும் கரெக்டா சொல்லிட்டேன் பாத்துக்கோ. சரி அதுக்கு அடுத்து 1ல இருந்து 100 வரை இங்கிலீஷ்ல சொல்லுன்ட்டாங்க. ஓ நீ உணமி சொன்னோனே டீச்சர் வந்து உனக்கு பரிச்சை வச்சிட்டாங்க. எனக்கு பனிஷ்மென்ட் 1ல இருந்து 100 வரை இங்கிலீஷ் மட்டும். 100 வரை நான் சரி வளவளன்னு சொல்லிரோம்லான்னு சொல்லிட்டு எது சொன்னாலும் வாங்குளதுன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ வாங்குளது 1 வாங்குளது 2 வாங்குளது 3 அப்படின்னு சொல்லணும் பாத்துக்கோ. அவங்கிட்ட நான் சொன்னே நாம டீச்சர் முன்னால நிக்க பாத்துக்கோ. டீச்சர் பேர் என்ன பேருங்களே? என்ன பேரு? சுப்புலட்சுமி. அம்மா ஆள் குண்டா இருக்காங்களா ஒல்லியா இருக்காங்களா? சிம்ரன் மாதிரி பாத்துக்கோ. வாங்குளது 1 வாங்குளது 2 வாங்குளது 3 வாங்குளது 4னு சொல்லிட்டு இப்படி 19 வரை வந்துட்டேன் பாத்துக்கோ. சரி 19க்கு அடுத்து ஒன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 20. அந்த இதுக்கு எனக்கு டோனா வராது பாத்துக்கோ தாய். டோனாவை எடுத்துட்டு கூனா போட்டேன். அம்மாடி அன்னைக்கு போனங்க ஆச்சிக்கு சிரிப்பு. அப்ப உனக்குள்ளது அப்படி சொல்லிட்டியோ? அப்படி சொல்லிட்டு பாத்துக்கோ. நான் அன்னைக்கு போனா பள்ளிக்கணும். ஏன்னா உனக்குள்ளதுன்னு சொல்ல சொன்னாங்கல்ல. ஆமா நானும் உனக்குள்ளது 1 உனக்குள்ளது 2 உனக்குள்ளது 2 உனக்கு 19 சொல்லிட்டேன். சரி லாஸ்ட் அந்த இன்னொன்னு சொன்னாங்களே அந்த அம்மா கூனா. அது வராம கூனாவை போட்டேன். உனக்குள்ளது கூனான்ட்ட அவ்வளவுதான் முடிஞ்சது. அம்மாடி விட்டுருப்பாங்களா? உன்னை இனிச்சாங்க இடுப்புல போட்டு மீச்சிட்டா. புருஷனுமா இப்ப ஸ்கூல் போல. இப்ப ஸ்கூல் கேக்கல தான். அதான் ஊர் ஊரா சுத்திட்டு அலையுது. உங்க கூட ஊர் ஊரா வந்துகிட்டு இருக்கு. ஆமா இப்ப அந்த அம்மா டீச்சர் உங்க வீட்ல முன்னாந்து பார்த்தனே. இப்படி பேசுறோம்ல பிடிச்சு போச்சு. அப்ப வல்லரக்கராட்சதன் ஆமம்மா 5வது வயதிலே இப்படி படித்து முடித்து. ஆனா அவன் அழகுடனே படிக்கிறான் தாய். 16 17 வயதுக்குள்ள பலகளையும் படித்தான் ஐயா. அவனுக்கு தெரியாத பாடமே கிடையாது. இப்படி படித்து வரக்கூடிய நேரம் வல்லரக்கராஜனுக்கு 21 வயதாச்சு. 21 வயதாச்சு அல்லவா? அரும்பு மீசை குறும்பு பார்வை. ஆமா 21 வயசுல அரும்பு மீசை குறும்பு பார்வை வந்து மேல பார்த்துட்டு கீழ முழிப்பான். 71 இல்ல மர்மோனே 21 பல்லே இல்ல 21. இவங்களுக்கு நாளைக்கு தானே பானாருனாங்க. மம்பட்டி கல்யாணம் இல்ல
வயசியா அதுக்கு இன்னும் 4 கிடக்கு. ஓ அப்படியா 21 தாண்டி தானே வந்தேன் அதை சொன்னேன். அப்படி சொல்லு மருமகளே. 21 வயதுன்னு சொன்னா அந்த 21 வயசுன்னு சொன்னா எப்பேற்பட்ட வயசு தெரியுமா? எப்படி? எங்களால தாண்ட முடியாத வயசு. அந்த 21 வயசு தாண்டம்னால நாங்க படுத்த பாடு எங்களுக்கு தான் தெரியும். யாமுன்னு கேட்கணும். பையன் எம்மா தாண்டி எம்பா மொக்க இருந்தான். வயசு பார்த்த பார்வை 21 வயசுல வேற ஆளு மெலிஞ்சிட்டாம. எதுக்கோ அது யாமுன்னு கேட்கணும். 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போவோம் ஜாத்தங்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்க காலேஜ் பிள்ளைங்க பஸ் ஏன்னா 4 காலேஜ் பஸ் அந்த சைடு தான் வந்துட்டு போகுது. ஏன்னா இது பாத்தீங்களா? அப்படிங்கும்போது அது வயசு கோளாறு. வயசு கோளாறு. அது நாங்க செய்த தவிர. பைக்ல நல்லா போவோம்யா. ஒரு நல்லி டேங்க் இருக்கும். கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லாம போயிரும். பெட்ரோல் இருக்கும். தண்ணி எடுத்துட்டு போறவா. ஓ தண்ணி எடுத்துட்டு போறவா. பாத்திரம் மட்டாலாம் இப்படி குளிக்கிட்டே நிப்பான். பாக்க மாட்டா கடைசியா. அதான். சரி. வாட்ச் போட்டுருப்பாம்ல. அதெல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு. அவ முண்டகனி இவன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பா? அதான் சரி. எங்க மணி எத்தனைங்க? பிரதர் மணி 12:30. பிரதர்ன்ட்டு போயிருவா. சரி. இதுதான் வயசு கோளாறு. ஆனா வல்லரக்கனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது 21 வயதா இருக்கும் போது தாயாகப்பட்ட இரத்த கன்னி பெண்கொடியானவள் என்ன நினைக்கிறா தெரியுமா? என்னமா சொல்லுகின்றா? மன்னவரே மன்னவாளா மன்னவாளா அங்கடமுடி ராஜ மன்னா ராஜ மன்னா பையாரக்கனுக்கு அரக்கனுக்கு கல்யாணம் தான் முடிக்க வேண்டும். கண்குளிர வாங்க வேண்டும். திருமணம் தான் முடிக்க வேண்டும். திருப்பூட்டி வாங்க வேண்டும். மாலை மனம் ஐயா முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். மனங்குளிர நாமல் பார்க்க வேண்டும். மாலை வரும் எம்மா முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். மனங்குளிர எம்மா பார்க்க அரக்கனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது 21 வயதாக இருக்கும் போது தாய் பார்த்து சொல்லுகிறா. என்ன சொல்லுகின்றா? மன்னா ஏ மன்னவனே மணவாளா என் கணவா ராஜமன்னா. நம்ம பையன் ஏன்னா நமக்கு தள்ளாடும் காலமாச்சு தடுமாறும் நேரமாச்சு. நம்மளே எவ்வளவு நாள் தான் 56 தேசத்தை அரசாள முடியும். கையங்காலும் கெதியா இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு ஒரு கால் கட்ட போட்டு வைக்கணும் இல்லையா? கண்டிப்பா கால் கட்டு. ஏன்னா வயசு தாண்டிருச்சுன்னு சொன்னா கால் கட்டு நம்மளே போடுறது மரியாதை பாத்துக்கோ. முடியாது. கொஞ்சம் விட்டுட்டோம்னு சொன்னா போட்டிருக்க சுடிதாரோட கொண்டு வந்து ஒருத்தி விட்டுருவான். கூட்டிட்டு வந்துருவான். அது சரி விட்டு வராதுல குடும்பத்துக்கு. முடியாது இல்லையா? சரி. அப்ப கல்யாணம் முடிக்கணும் கண்குளிர பார்க்க வேணும் என்று சொல்லி கண்குளிர பார்க்க வேண்டுமே என்று சொல்லி பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை பவளப்பண்ணி என்ற பெண்ணாளை பண்ணி இல்லையா பவளக்கண்ணி பவளக்கண்ணி அம்மா வல்லரக்கனுக்கு பவளக்கண்ணிக்கும் திருமணத்தை முடித்து வைத்து ஆமாம்மா இது நாள் வரைக்கும் வல்லரக்கனுடைய அப்பா தான் 56 தேசத்தை ஆண்டு வந்தார். சரி. அவர் காலம் முடிய போற நேரம் யார் கையில ஒப்படைக்கணும்? அவன் மகன் இருக்கிறானே வல்லரக்கன் கையில ஒப்படைக்கணும். கல்யாணம் வேற முடிச்சாச்சு, பிள்ளை நல்லா பொறுப்பா இருப்பான்னு சொல்லி 56 தேசத்தையும் வல்லரக்கன் கையில ஒப்படைத்து தகப்பன் தலையில இருக்கும்ல தங்க கிரீடம் தப்பா அரக்கா 56 தேசத்துக்கு அரசம்ல இனி இந்த 56 தேசமும் ஓம் பொறுப்பு. நீதியோடு நேர்மையோடு கடமையோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு ஆண்டு வரணும் அப்படின்னு அவங்க அப்பா எடுத்துரைத்திருக்காரு. வல்லரக்கன் பார்த்தான் தங்க கிரீடம் தலையில ஏறியது தான் என்ற அகம்பாவம் வந்து தங்க கிரீடம் தலையில ஏறியது தான் என்ற அகம்பாவம். ஏன்னா இந்த 56 தேசத்துக்கும் நம்ம தானே ராசா. அடேங்கப்பா 56 தேசமும் நம்ம காலுக்கு கீழலாம் இருக்காங்க. நம்ம சொல்லுக்கு தான் கட்டுப்பட்டு வாழணும். 56 தேசத்துக்கும் நம்ம மேலலாம் உட்கார்ந்திருக்கோம். இவங்க எல்லாரும் நமக்கு கீழலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் வல்லரக்கன். அப்படி என்று சொல்லி அகம் வந்து நிக்கிறது. ஆமா. ஒரு மனுஷனுக்கு அகம் வரலாமா தாய்? வரக்கூடாது இல்லையா? அகம் வந்துச்சுன்னு சொன்னாலே அழிவு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த வல்லரக்கு என்னைக்கு 56 தேசத்துக்கும் அரசனா ஆனானோ நாட்டுல ஒரே பஞ்சம். ஏன் தெரியுமா? நீதி இல்ல நேர்மை இல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவுமே எதுவுமே கிடையாது. அப்ப பஞ்சம் என்னால் அது என்ன பஞ்சம் தெரியுமா? என்ன பஞ்சம் அம்மா? நாளை நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே தோற்ற பஞ்சம். நாளை நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே தோற்ற பஞ்சம். உலக்கு நல்ல உருண்ட பஞ்சம் உச்சாரே தோற்ற பஞ்சம். உலக்கு நல்ல உருண்ட பஞ்சம் உற்றாரே தோற்ற பஞ்சம். மரக்க நல்ல உருண்ட பஞ்சம் மரக்க நல்ல உருண்ட பஞ்சம்.
வேண்டும் ஐயா. ஆமோ ஆமம்மா. நாட்டில மழை கிடையாது. சரி. வீட்டுல பொருள் கிடையாது. பொருள் கிடையாது. காட்டுல விளைச்சலாது இருக்குதா? கிடையாது கிடையாதும்மா. இந்த பச்சை பிள்ளைலதான் ஒரு பால் வாங்க கூட காசு இல்லையா? ஏங்கப்பா. இப்ப ஏற்பட்ட பஞ்சத்தோட நாட்டு மக்கள் இருக்கும் பொழுது ஆமாவோ ஆமையா. ஒரு வயசு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. சுவாத்துக்கே வழி கிடையாது பாத்துக்கோ. 56 தேசத்துக்கும் அரக்க இருக்கான் பாத்தீங்களா அதிபதி. சரி. ஏய் மந்திரி. என்ன சுவாமி? இங்க வாப்பா. சொல்லுங்க சுவாமி. நான் இந்த சிம்மாசனத்துல ஏறி எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு சுவாமி. 7 வருஷமா? ஆமா. சரிப்பா. சரி. ஏன்னா நீ சொல்றது அது கரெக்டா இருக்கும். ஆமா கண்டிப்பா. 56 தேச மன்னர்களும் சரி வரி பணம், கிஸ்டி பணம், கப்ப பணம், காணிக்க பணம் தந்தார்களா? மன்னா. என்ன? நாடே பஞ்சத்தில் பரிதவித்துக் கொண்டு இருக்கும்போது நமக்கு எப்படி கப்ப பணம், திருஷ்டி பணம், காணிக்க பணம் கொடுப்பார்கள்? ஒரு நாடு பஞ்சமா இருக்கு. ஏய் மந்திரி, நாடு நல்லா இருந்தா என்ன, நாசம் என்ன போனா எனக்கு எப்படி போனா எனக்கு என்னையா? கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். என்னதியா? கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். கல்லறை போகுறோம். என்னைக்கு கல்லறை போவீங்க? சில்லறை நிப்பாடுறதுக்கு மந்திரி கேட்கான். ஏன் மாக்கான்? ஏன்னா நாடு இப்படி இருக்கு. ஒரு மன்னன் என்ன நினைக்கணும்? என்ன? நானும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். அப்படி நினைக்கல. ஆனா வல்லருக்கு என்ன நினைக்கான்? என்ன? கல்லறை நான் போகும் வர சில்லறை மட்டும் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். நாடு நல்லா இருந்தா என்ன, நாசம் என்ன போனா எனக்கு. இவன் அவன் காதுல கேளும் கேட்டாமலும் சொல்லுதான். என்னைக்கு கல்லறை போறியோ அப்படின்னு சொல்லுதான். அந்த மந்திரி சொன்ன மாதிரி தெரியல. நம்ம இவரு சொன்ன மாதிரி. உங்க சொல்லிட்டு ஆத்தா எழுதி வச்சிருந்தானே இன்னைக்கு இருக்கு. ஏய் மந்திரி, சரி. என் பேரை சொல்லி 56 தேச மன்னர்கள்ட்ட போய் இவங்கள பார்த்தா தார மாதிரியா இருக்கு. பச்சை மட்டை காய்ச்சி முதுகு போனன்னு வச்சுக்கோயேன். ஓன்னு சல்லிய பறிக்க எரிஞ்சு விடுவாங்க பாரு. சரி. அப்படி என் பேரை சொல்லி ஆகட்டும். கிஸ்டி பணம் போய் வாங்கிட்டு வா. ஆகட்டும் சாமி. என்று சொல்லி வல்லரக்கனுடைய வார்த்தை கேட்ட மந்திரி. வார்த்தை கேட்ட மந்திரி 56 தேச மன்னர்கள் முன்னாடி வந்து ஒரு வணக்கத்தை போட்டா. வணக்கத்தை போட்டு ஏன் மந்திரி என்ன இந்த பக்கம் வந்திருக்கேப்பா, விவரம் என்ன? காரணம் என்ன சுவாமி? அரமனையில இருந்து வந்திருக்கேன். அரமனையா? அரமனை. ஓ அலமனை. அலமனை இல்ல, அரமனை. வல்லரக்க ராஜ்யத்தினுடைய மந்திரி. ஓ வல்லரக்கனுடைய மந்திரி. ஆமா. வா வா உள்ள வா. கேட்டுக்கு வந்து கழுச்சாலயா? எதுக்குயா? வரி வேங்க வந்த. ஓ வரி வேங்க. சரி. நீ மந்திரி இல்ல. உனக்கு எப்ப நாங்களே ஒரு வயசு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம், வரி பணம் கேட்டு வந்து நிக்கிறியே. சரி. எப்படி தருவது? எப்படி தருவது? எங்களால வரி பணம் தர முடியாது. ஆமையா. பகுதி பணம் தர முடியாது. அரக்கனுக்கு பயந்து நடக்க முடியாது. பயந்து நடக்க முடியாது. பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அம்மா சொல்லி அப்படி சொல்லி சபனம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய கொடுக்கவே மாட்டோம். அரக்கனை எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். இருசபனம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். ஏய் மந்திரி, எங்களால பகுதி பணம் தர முடியாது, பயந்து நடக்க முடியாது. அரக்கனுக்கு கப்ப பணம் கொடுக்க முடியாது. அரக்கன் பாதத்தை தொட்டும் வணங்க முடியாது. சண்டைக்கு வாரியாடா சுண்டைக்கம் அவனை. நாளைக்கு வரண்டா நார்த்தங்கம் அவன. பயந்துட்டியா? இன்னைக்கு வாரியாடா இலும்சங்கம் அவனை. போயிட்டு வரண்டா புலகங்கம் அவன. என்ன மந்திரி ஒத்தே சொல்லுதான்? யாமுன்னு கேட்கணும். 56 தேசம் மொக்கையா உட்கார்ந்துருக்காங்க. 56 தேசமும் வாளோடு எல்ல கையேந்தி நிக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க? மந்திரி ஒரே ஒரு ஆளா நிக்க மாட்டான். ஒண்டியா நிக்கும். ஒரு கை தட்டா யோசை வருமா, பலகை தட்டா யோசை வருமா? பலகை தட்டாத ஓசை. அவ்வளவு பேரு என் முதுகுல தட்டாம என் முதுகு எனக்கு முத மிஞ்சுமா? இன்னைக்கு வாடா இனிச்சங்கம்மாவனு சொன்ன உடனே அதுக்கு பதில் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நாளைக்கு வரண்டா நார்த்தங்கம்மாவனேங்க. கெடுத்தானே. ஏ ஐயா. சரி. ஒரு கடையில போயிட்டு வாடா புடலங்கம்மாவனேங்க. ஓ பத்திட்டான் பாத்துக்கோ. வேற வழி இல்ல. சரி. அப்ப 56 தேச மன்னர்களும் சொல்லுறாங்க. சொல்லுகிறார்கள். நாங்களும் 56 தேச மன்னர்கள். உங்க அரக்கே ஒண்டி ஒத்தையா நிக்காமல்ல. சண்டை இட்டு ஜெயிச்சா நாங்க பகுதி பணம் தாரோம், பயந்து நடக்கும். ஆமா அரக்கனுக்கு கப்ப பணம் கொடுக்குறோம், அவங்க ஆள தொட்டும் வணங்குறோம் என்று சொல்லி 56 தேச மன்னர்களும் சொன்ன பொழுது மன்னர்களும் சொல்லும் பொழுது பார்த்தார் மந்திரி. ஆமையா. பிடிச்சான் ஓட்டத்தை வல்லரக்கன் கால்ல போய் விழுந்துட்டான். ஏ மந்திரி, ஐயா பகுதி பணம் கேட்க சொன்னப்பா கேட்டியா? ஏடா உன் நாய் இது வெட்டி போச்சா? இல்லையா. ஏன் இலக்கி 56 தேசமும் ஒண்ணு கூடி வரட்டுதாங்க. நீ ஓ நீ வரட்டுதாங்களா? என்ன சொன்னாங்க? பகுதி பணம் கேட்டேன். சரி. பகுதி பணமும் திறக்க முடியாது,
போன்னுட்டான். என் பேர் அரக்கன்னு சொன்னியா? என் பேரை சொன்னியா? உன் பேரை சொன்னதுக்கு அடுத்து அதுல ஒரு பாட்டி ஒரு பல்லு போன கிளவி இருக்கா பாத்துக்கோ. அரோமனை திட்டுண்டா தூர போறியா கொத்தி போடுவேன். என் பேர் பழைய பேர் இல்லையா? நேம்லாம் கெட்டு போச்சு. எதுக்கோ? என்ன காரணம்? நீதி இல்ல, நேர்மை இல்ல, நியாயம் இல்ல, தர்மம் இல்ல. என் மந்திரி இப்ப சண்டைக்கு தானே போகணும். சரி, நம்ம படைய டீ குடி பாப்பதோ டீ குடிப்பாரு. சண்டைக்கு போகணும்னு சொன்னாங்க. வெறும் சொத்த பட சோத்து படையா தான் இருக்கு. பந்திய கண்டா முந்திடுவாரு. இங்க பந்திய கண்டா முந்துதான், படைய கண்டா பிந்துதான். இத வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, நம்ம கிட்ட ஆள் படையும் இல்ல, ஆயுத படையும் இல்லையே மந்திரி. மந்திரி மன்னா நான் ஒரு யோசனை சொல்லுப்பா. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. அந்த தெய்வமே துணை அல்லவா? நாதியற்றவனுக்கு அப்ப நாராயணனே துணை அல்லவா? நாராயணனே துணையம்மா. போல வேதனையோடு இருப்பவனுக்கு வேல்முருகன் மட்டுமே துணை. வேல்முருகனே துணை அல்லவா? மன்னா என்ன நீங்க ஆண்டவனை எண்ணி சரி ஒரு தவம் இருந்து சரி சாகாத வரத்தை அழிக்கக்கூடிய வரத்தை வாங்கிட்டு வாங்க. ஆண்டவன்ட்ட தான் இருக்கு. அப்ப ஆன்சர் இருக்கு. ஆமா சரி என்று சொல்லி மந்திரியாகப்பட்டவர் யோசனை சொல்லும் போது 56 தேச மன்னர்கள்ட்ட சண்டையிட்டு ஜெயிக்கணும்னா சரி ஆண்டவன் எண்ணி தவம் இருந்தா மட்டுமே முடியும். ஆமா, மத்தபடி வேற எப்படி சாத்தியமே ஆகாது. பாத்துக்கோ. என்ன செய்கிறான் தெரியுமா? என்னமா செய்கின்றான்? தவம் இருக்கணும்னு சொன்னா தவக்கோல வேஷத்தை மாத்தணும். ஆமா, கண்டிப்பா வேஷம் எங்க எப்படி போணுமோ அங்கங்க அப்படி போனதோ அந்தந்த இடத்துக்குள்ள மரியாதை அப்படி கிடைக்கும். ஆமா, சரி. அப்ப தவம் இருக்கணும்னு எப்படி வருகிறான்? எப்படி வருகின்றான்? காவி நல்ல உடைய நின்றான், கழுத்தில் நல்ல உத்திராச்சோ, நெத்தியில பட்டை போட்டான், தலையதில்ல மூட்டை போட்டான், தவக்கோலம் கொண்டல்லவோ மாலை போட்டு பகவானை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நெத்தியிலே போட்டான் திருநீற்று பட்டை, தலையில போட்டான் திருப்பதியில போய் ஒரு முட்டை, அடி முட்டைய. அப்ப தவம் இருக்க வேண்டும் என்று 7 மலை கடந்து சரி இமயகிரி பர்வதத்திற்கே வருகிறான். ஆமா, இமயகிரி பர்வதத்துக்கே போறான். ஆண்டவனை எண்ணி அரணை அரணை என்று சொல்லி அருந்தவச செய்துவிட்டு அப்ப இவனுடைய தவத்துக்கு மனமிறங்கி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி ஏ அப்பா வல்லரக்கா, ஆண்டவனை எண்ணி 12 வருஷம் தவம் இருந்திருக்கியே, உனக்கு என்ன வரம் கேட்டாலும் ஐயா என்ன நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? தருவேன்பா. ஆண்டவனே பகவானே சிவனே என்ன நான் என்ன வரம் கேட்டாலும் தாரேன்னு சொல்லுவது பிரச்சனை இல்ல. என்ன செய்யணும்? நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லி முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிதாங்க. எப்ப அந்த ஆண்டவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவனோ அடுத்த வீட்டுக்காரனோ கீழ் வீட்டுக்காரனோ என்ன வல்லரக்கை வந்து 12 வருஷமா தவம் இருந்திருக்க. கோயிலுக்கு முன்னால கிடக்க இடம் உன் இடம் தான்ப்பா, என்னப்பா பத்திரம் போட்டு வச்சுக்கோன்னு சொல்லி பேர் எழுதி முடிச்சாலே நாளைக்கு அதை நான் தெரியாம போட்டேன், போதையில போட்டேன். என்னுடைய தவறு கிடையாது, இந்த இடத்துக்கு நீ சொந்தக்காரன் கிடையாது, நான் தான் சொந்தக்காரன் மறுநாள் வந்து நிற்பான் அப்படிம்பாங்க. அப்படிங்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை நோக்கி 12 வருஷம் தவறு இருந்திருக்கான். ஆமா, அவர் தாரம் சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு சொன்னா 12 வருஷம் வம்பா. மீண்டும் மறுபடியும் பொண்டாட்டிய மறந்து பிள்ளை மறந்து தவம் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. சரி, அப்ப பார்த்த உடனே ஆமம்மா சரிப்பா உனக்கு சத்தியம் வேணும்னு கேக்குறியே, யாரு மேல வேணும்? பிள்ளையார் மேல வேணுமா? வேணாம். முருகன் மேல வேணுமா? வேண்டவே வேண்டாம். வேலம்மா புருஷன் மேல? நோ நோ நோ. உங்க மனைவி பார்வதி மேல சத்தியம் வேணுமா? பார்வதி மேல சத்தியம் கேக்குறான். சரிப்பா. என்ன? உன் மேல ஒரு சத்தியம். சரி. என் மேல ஒரு சத்தியம். என் மேல ஒரு சத்தியம். பக்கத்துல இருக்க பத்தியா பார்வதி. அவ மேல ஒரு சத்தியம். இப்போ உனக்கு என்ன வர வேணுமோ கேளு. நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் நரக்கா. என்று சொல்லி அம்மா பார்வதி வேண்டாம்னு சொன்னாங்களா? கிளிக்குஞ்சி வாயலகி லேசா வேண்டாம்னு சொன்னாளா? கணவன் சொல்லி தட்டாதவனா வாதம். ஆமா, கணவன் சொல்லி தட்டாதவா மன்னன் சொல்லுக்கு மறுப்பு தெரிவிக்க அந்த மனுஷன் சத்தியம் பண்ணுதாரு. சரி என்னங்க வேண்டான்னு சொன்னாளா? இங்க வாங்க, வாய பாருங்க கிளிக்குஞ்சி மாதிரி இருக்கும். உலக மாதாவா இவா இல்லையா? அந்த பரமன் தேவி. நானும் கிளிக்குஞ்சியும் இப்படி இருக்குமோ நினைச்சேன். இது நம்ம வீட்டு பிள்ளை. வாய் நல்லா தானே இருக்கு. நம்ம குடும்பத்து பிள்ளையா? ஏங்க இது நல்லா இருக்குங்க, புதுசா இருக்கு. கிளிக்குஞ்சி வாயினா சரி இப்படி இருக்கும், இப்படி. ஆனா உங்க மோளுக்கு நேரா இருக்குமாமா? இது யாம கிளிக்குஞ்சி அப்பா கோணமுகி. அப்பா சாடை. அப்பா சாடை. அம்மா சாடை. 3 அப்பா. 3 அப்பாவா? சித்தப்பா பெரியப்பா நல்லப்பா. அதானே கேட்டேன். இவாட்டு 3 அப்பா இங்க. இல்லையா, அப்பாவோட பிறகு 3 அப்பான்னு சொன்னேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கினா. சரி அப்படி அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மகா பிறக்கும்போது பாத்திரவனம் போயிட்டாராம். அதுதான் சமோச்சாட. சரி உனக்கு என்ன வர வேணும் கேட்டாலும் தாரன்னு சொல்லும் பொழுது பார்த்தான் அரக்கன் என்ன செய்கின்றான்? கடுகை விட சிறிய வரம் கரைக்கண்டரே வேணும் என்று சொல்லுகிறான். கடுகை விட சின்ன வரம் கேட்கிறான்.
எல்லை விட சிறிய வரம் ஈஸ்வரனை தானம்ங்கிறான். ஆமா, மிளகை விட சிறிய வரணும் பகவானே எனக்கு தாருங்கள் ஐயா. சீரகத்தை விட சிறிய வரம் சிவனாரை வேணுமென்றா. வேணுமென்றா. மிளகு கடுகு சீரகம்னு கேட்க மளிகை கடை வச்சு தரணும் ஐயா. 12 வருஷம் தவறு இருந்திருக்க, இன்னத்தான் மிளகு சீரகம் கடுகுன்னு கேட்டிருக்கான். ஆண்டவா, என்ன நான் கேட்கக்கூடிய வரமோ கடுகு விட சின்ன வரம். சரி, என்ன வரம்னு கேட்டா, என்ன வரண்டியா? இந்த வல்லரக்கனுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து. இதுதான் ஆள்காட்டி வரல. நீ யார காட்டுத? ஆள்காட்டி வரல. ஏழன்னு தான் சொல்லுவீங்க. யாரனாலும் கரெக்டா காட்டும். கரெக்டா காட்டும். ஆமா, அப்படியேப்பட்ட வரம் இந்த வரதுக்கு தான் இருக்கு. உன்னை ஏழன்னு கேட்ட உடனே மறுநாள் என்ன தெரியுமா, குளத்துக்கு போகலாம். எதுக்கு மாடு தண்ணி காட்ட அங்கனதான் உன்னை சொல்லி பக்கம் நிற்பான். ஒவ்வொரு வரலுக்கும் ஒவ்வொரு பெருமை இல்லையா? அதுக்கு ஒரு அன்புக்கு தானே அடிபணியுமா? ஆமா ஐயா. ஏமா தங்கம் எவ்வளவு நாளதான் தங்கம் முடியும்? நீ பண்ணிக்கிட்டு மாறி மாறி தங்கம் தங்கம்னு கூட்டு பார்த்தேன். சரி, தலைக்கு மேல ஏறி போகுது. அவளை தூர விட்டுறணும். போ, தூர விட முடியலையே. ஐயோ, இது மாதிரிலாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அது நான் காலைல ஒரு ஐடியா சொல்றேன். 5 வரலுக்கு 5 பெருமை இருக்கு. சரி, என்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து அரக்கனுடைய தலையை 3 தடவை சுத்தி. சரி, யாரு சரசுல நீட்டினாலும் சரசு சுக்கு சுக்கான்னு ஒருங்கிடணும். சந்தோஷமா சொல்ல போறேன்னு கொண்டு போய் இப்பேற்பட்ட வரங்களை வல்லரக்கன் கேட்ட பொழுது ஆண்டவன் மாட்டேன் என்று மறுத்தாரா? என்ன செய்கின்றா? 12 வருஷம் தவம் இருந்திருக்க. சரி, இப்படி எரிக்கக்கூடிய வரத்தை கேட்கிறிய? ஆமையா. இந்த பார்வதி அம்மா கையில இருக்கக்கூடிய திரிசூலம் உனக்கு வேணுமா? வேண்டாம் சுவாமி. நாராயணன் கையில இருக்கு பாத்தீங்களா, என்னது சங்கு சக்கராயுதம், அது உனக்கு வேணுமா? எந்தனுக்கு வேண்டாம் சுவாமி. ஏன்னா வல்லரக்க எதுக்காக இந்த வரத்தை கேட்கிறான்? என்ன கேட்கின்றான்? 56 தேசமும் இப்படி சண்டைக்கு வரும் பொழுது என்னுடைய ஆள்காட்டு விரலை எடுத்து நீட்ட ஒவ்வொருத்தனும் சத்து போகணும். அடேங்கப்பா, 56 தேசம் நிக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தனையா போய் குத்தி கொள்ளணும்னு சொன்னா நம்மள அடிச்சு போட்டு போயிருவாங்க. இருக்க கூடாது. இப்படி ஒரே நீட்டு தான் அந்த எதிரி பூரா செத்து போகும். உனக்கு எதிரியா இருந்தாலும் நீ வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட எப்படியும் ஊரா போவான். உனக்கு எதிரி கண்டிப்பா இருக்கக்கூடாது. உண்மைதான் ஐயா, உண்மைதான். இப்படியாப்பட்ட வரங்களை வல்லரக்கன் கேட்ட பொழுது ஆமம்மா ஆண்டவன் பார்த்தாரு. வாங்கக்கூடிய வரமும் ரொம்ப பயங்கரமான வரம். அதனால ஆண்டவன் சொல்லி வரம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? தந்தேன் நடா தந்தேன் நடா, கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேன் நடா. தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா. தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா. கொடுத்தேன் கொடுத்தேனடா கொடுத்தேனடா கொடுத்தேனடா, ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா, ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா. கொடுத்தேன் கொடுத்தேனடா கொடுத்தேனடா கொடுத்தேனடா, ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா. தந்தேன் வரம் உனக்கு தந்தேன். வரம் உனக்கு தந்தேன் அல்லவா? தந்த வரத்துக்கு நீ தரங்கட்டு நடந்தேன்னு வச்சுக்க. சரி, தந்த வரமே உன்னை தானே கொல்லும் வல்லரக்கா. தானே கொல்லும் வல்லரக்கா. ஈசன் தந்த வரத்துக்கு இம்முசைகள் செய்தாயானா? ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பல் ஆக்குமடா. ஏன்னா அவன் வாங்கக்கூடிய வரமோ ரொம்ப பயங்கரமான வரம். அவன் எதிரில நிக்கும் போது நீட்டிட்டாம்னு சொன்னாலே ஆல் அவுட் ஆயிரும். இந்த வரத்துக்கு நீ நல்லது செஞ்சேன்னு வச்சுக்கையே, உனக்கு நல்லது நடக்கும். ஆமா, இந்த வரத்தை வச்சு நீ நல்லது செஞ்சேன்னா அந்த தரணியை பூரா ஆண்டு இடலாம். அது தப்பா பயன்படுத்தினா அந்த வரத்தாலே நீ செத்து போவ. வரத்தாலே அழிவு காலம் உனக்கு நெருங்கும். அப்படி என்று ஆண்டவன் சொல்லி வரம் கொடுக்க, ஆமம்மா, வரங்களை வாங்கி கொண்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறான் அல்லவா வல்லரக்கே. அங்க இருந்து நாரதர் வந்து சண்டை இழுத்து விடுகிறார். ஓ நாராயணா, யாரக்கா இப்படி வரத்தை வாங்கிட்டு வாரியா? ஆண்டவன் தந்த வரம் உண்மையா பொய்யான்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாப்பா. ஆமா, சரி. அப்ப தந்த வர உண்மையா பொய்யான்னு பரிசோதிக்கணும். என்ன பரிசோதனை செய்யணும்னு சொன்னா ஆண்டவனே எண்ணி பரிசோதனை செய்து பாரு. சரி, அப்படி என்று சொல்லி நாரதர் மகாமுனிவர் சொன்ன பொழுது, மகாமுனிவர் சொல்லும் பொழுது வல்லரக்கன் பார்த்தான். என்ன செய்கின்றான்? ஆண்டவன் கொடுத்த வர உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னோம்னா அப்ப கொடுத்தவரை நம்ம பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். அப்ப ஆண்டவனை நீண்டி பார்ப்போம். சரி, ஆண்டவன் நம்ம வரல நீட்டும் போது எந்திரிச்சு ஓடினார்னா அந்த தந்த வரம் உண்மை. அவர் ஓடாம சக்கப்பிள்ளையார் மாதிரி இருந்தான்னு சொன்னா அவர் தந்த வரம் பொய். இப்படியாப்பட்ட வல்லரக்கன் ஆண்டவனை எரிக்க
வேணும் என்று சொல்லி ஆண்டவனை நேட்டி வரலை நீட்டி கொண்டு வரும் பொழுது அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் சிவபெருமான் கைலாசத்தை விட்டு எழுந்து ஓடுகிறாரு. ஆண்டவனே கைலாசத்தை விட்டு ஓடும் பொழுது பக்கம் இருந்த தேவாதி தேவுக்கள் மூவாதி மூவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரே கைலாசத்தை விட்டு ஓடுகிறாரு. நம்ம இங்க இருந்தோம்னு சொன்னா அரக்கன் நம்மளையும் வந்து அழித்து விடுவான். கோயில்ல பூசாரி போயிட்டாருன்னு சொன்னா பக்தர்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? அண்ணாவி நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா எங்க எல்லாத்துக்கும் என்ன வேலை பார்த்துக்கோ. அப்ப நான் போனா உங்களுக்கு வேலை இல்ல. நீங்க எப்பவும் போவீங்கன்னா நாங்க எதிர்பார்ப்போம். அப்படியா? அதே போல டீச்சர் போயிட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்துல பையங்களுக்கு என்ன வேலை? மாடு மாதிரி தான் போனோம். அதே போலதான் பகவான் போயிட்டாருன்னு சொல்லி மத்தவங்க என்ன செய்யறாங்க? அவங்களும் ஓடணும். சரி. அப்ப அவர்களுக்கு ஒவ்வொரு வாகனம் உண்டு. ஆமா, யமகா, R1 KTM MT. அது இல்லையா? எக்ஸல் உண்டா? எக்ஸல் 100. அதெல்லாம் கிடையாது. அந்த கைலாசத்தில் உள்ள தெய்வங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வாகனம்னு சொன்னா எந்த வாகனத்தில் யார் யாரெல்லாம் ஓடுகிறாரானால் யார் யாரம்மா ஓடுகின்றார்கள்? வானவர் ஓடினார், வரையவர் ஓடினார், வானவர் ஓடினார், வரையவர் ஓடினார், தானவர் ஓடினார், தவ முனி ஓடினார், தானவர் ஓடினார், தவ முனிவர் ஓடினார், ஆட்டுகிடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், ஆட்டுகிடாய் வாகனத்தில் அக்னி தேவதை ஓடினார், எருமகிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடினார், எருமகிடாய் வாகனத்தில் யமதர்மர் ஓடினார், பூசாமல் குடைபிடிக்கும் குண்டோதரன் ஓடினார், பூசாமல் குடைபிடிக்க குண்டோதரன் ஓடினார், பள்ளி மயில் மீதிலேறி வள்ளி முருகன் ஓடினார், பள்ளி மயில் மீதிலேறி வள்ளி முருகன் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில சனி பகவான் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில சனி